ஈவிஎம்க்கு எதிராக போராடுறதுக்காக மக்களாக ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியாக உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்து முன் வச்சு மக்களுக்காக போராடும் கட்சி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்கோம். மக்கள்கிட்ட வந்து கடந்த ஒரு மாசத்துல வந்து போன மாசம் 5ஆம் தேதியில இருந்து இந்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் வந்து மக்கள்கிட்ட வந்து களத்துல போய் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். 10,000 நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம். மக்கள்கிட்ட வந்து துண்டு பிரசுரம் வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து விவாதம் பண்றோம். ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கும்போது மக்கள்கிட்ட வந்து ஈவிஎம்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றோம் அப்படிங்கிற அது மட்டும் சொல்லாம ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட வந்து விவாதங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து நிறைய பேசுறாங்க, நிறைய கேள்வி கேட்கறாங்க. நம்மளும் வந்து மக்கள்கிட்ட நிறைய பேசுறோம். அதெல்லாம் வந்து என்ன பேசுறோம், என்ன விஷயத்தெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பேசுறோம், மக்கள் வந்து நம்மள்ட்ட என்ன கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. இந்த ஒரு மாசத்துல வந்து 17 நாள் வந்து தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். இதுல வந்து போலீஸ் வந்து ஒரு நாள் வந்து கருப்பாயூர் மதுரை மாவட்டத்துல வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணும்போது பிரச்சாரத்தை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு. எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும், இவிஎம்க்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக வந்து 2 பேர் அமைதியான முறையில பிரச்சாரம் பண்றதுக்காக எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து மக்கள் வந்து நிறைய பேர் முன் வச்சாங்க. பிரச்சாரத்துக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அரெஸ்ட். அதனால அவங்க வந்து அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணல நம்மள. அதே மாதிரி வந்து புதுக்கோட்டையில வந்து நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸும் பிஜேபி காரங்களும் சேர்ந்து பிளான் பண்ணி பிஜேபி காரங்க வந்து எங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாங்க. அதுமே வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர பிஜேபி காரங்க வந்து நம்மள்ட்ட பிரச்சனை பண்ணது அதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல. நம்மளோட பிரச்சாரத்தை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. இந்த 2 விஷயம் வந்து பண்ணாங்க. மற்றபடி வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து தொடர்ச்சியா வந்து அமைதியான முறையில ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்டிவா வந்து தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து இந்த கடந்த ஒரு மாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எங்களை வந்து கோர்ட்டுக்கு அலைய வச்சிருக்காங்க. ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் போட்ட வழக்குகளை திமுக அரசாங்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. டாஸ்மாக் வழக்குல இருந்து நிறைய வழக்குகளை வந்து திமுக அரசாங்கம் எங்க மேல போட்டுக்க வழக்குகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக அரசாங்கமும் பிஜேபிக்கு ஆதரவா வந்து பிஜேபிக்காரன் வந்து ரவுடித்தனம் எங்கள்கிட்ட பண்ணுவான். ஆனா வந்து போலீஸ் வந்து எங்க மேல வந்து வழக்கு போட்டு அந்த கேஸை வந்து நடத்திட்டு இருக்காங்க திமுக அரசாங்கத்தோட போலீஸ். அந்த கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. திண்டுக்கல்ல, மதுரையில, திருப்பத்தூர்ல, திருத்துறைப்பூண்டியில இங்கெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வழக்குகளுக்காக வந்து வழக்கமா கூப்பிடுவாங்க. 1 மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பிரச்சாரம் நம்ம தொடங்குனதுல இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை வாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல மட்டும் கடந்த ஒரு மாசத்துல 10 நாள் வந்து கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் இந்த பிரச்சாரத்தை வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து நம்ம முடிஞ்ச அளவு கொண்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் வந்து இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்றதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப மற்ற எல்லா நாடுகள்லயுமே வந்து இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், இது மாதிரி எல்லா வல்லரசு நாடுகளுமே வந்து தொழில்நுட்பத்துல ரொம்ப முன்னேறி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெக்னாலஜிக்கலா அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துலயுமே தொழில்நுட்பம் கொண்டு வாங்க, டெக்னாலஜி எல்லா விஷயத்தையும் கொண்டு வாங்க. ஆனா வந்து எலெக்ஷன்ல வந்து எங்களுக்கு டெக்னாலஜி வேணாம். என்னோட ஓட்டுரிமையை வந்து நான் வந்து அடகு வைக்க முடியாது, என்னால வந்து விட்டு கொடுக்க முடியாது. என்னோட ஓட்டுரிமையை வந்து நான் வந்து பேப்பர்ல வந்து வாக்கு சீட்ல வந்து நான் வந்து சீல் வச்சு அதை பாக்ஸ்ல வந்து போட்டு இந்த நடைமுறையில தான் வந்து தேர்தல் வந்து நான் வந்து ஓட்டு போடுவேன். டெக்னாலஜி எங்களுக்கு வேணாம்னு சொல்லி அங்க உள்ள மக்கள்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இங்க மட்டும் தான் வந்து நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஓட்டு மிஷினை வந்து மற்ற எந்த நாட்டிலுமே கிடையாது, வளர்ந்த நாடுகள்ல கூட கிடையாது. நம்ம நாட்டுல வந்து மற்ற எதுலையுமே தொழில்நுட்பம் கிடையாது. சாக்கடை கூட வந்து நம்ம தான் போய் கையில் அள்ளிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் தான் வந்து கையில் அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. அதுலலாம் டெக்னாலஜி கிடையாது நம்ம நாட்டுல. ஆனா இந்த ஓட்டு மிஷின்ல மட்டும் டெக்னாலஜி வந்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி, ஏன்னா திருட்டுத்தனம் பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கறனால இந்த முறையை வச்சு நம்ம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம வந்து முட்டாளா இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து நம்ம உரிமையை வந்து வாக்குச்சீட்டுல தான் வந்து செலுத்தணும். அந்த காலத்துல வாக்குச்சீட்டுல வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு நியாயமா தான் இருந்துச்சு நம்ம நாடு. ஓரளவுக்கு மக்களுக்கு பயந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஊழல் அதெல்லாம் பண்ணா கூட மக்களுக்குன்னு சில விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து எதுவுமே செய்யாம ஃபுல்லா மக்களை கொள்ளையடிக்கிறது மட்டுமே பண்ணிட்டு, மக்களை சுரண்டது எல்லாமே பண்ணிட்டு, கடைசியா வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்து மக்களுக்கு சும்மா பேருக்கு காசை கொடுத்துட்டு எலெக்ஷன்ல வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி எலெக்ஷனை எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து அனுமதிக்க கூடாது. நம்ம ஓட்டுரிமையை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இது வந்து ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வந்து மக்கள்கிட்ட வந்து பெரும்பாலும் எல்லா இடங்கள்லயுமே நாங்க வந்து முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பெண்கள் கிட்ட, எல்லார்கிட்டயுமே இந்த பாயிண்ட் வந்து நாங்க வந்து முன்வைக்கிறோம். இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்கா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். மக்கள் மேல இருந்த பயம் வந்து சுத்தமா ஆட்சியாளர்களுக்கு போயிருச்சு. ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து போலீஸ் வந்து ஒரு பையனை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க திருப்போணத்துல. அந்த இன்சிடென்ட் வந்து மக்களுக்குள்ள விவாதமாகுது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்குது. இந்த வருஷம் போலீஸ் வந்து இப்படி பண்றான்னா மக்கள் மேல பயம் கிடையாதுன்றது அர்த்தம். ரோடு இன்னும் பல இடங்கள்ல சரி பண்ணல. இதெல்லாம் வந்து மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க. மக்கள் மேல பயம் இல்லைன்னு சொன்னா ஆமா உண்மைதான், ரோட தோண்டி போட்டிருக்காங்க, ரோடு போட மாட்டாங்க. இன்னும் வந்து பசங்களாம் சொல்றாங்க, இன்னும் எங்களை வந்து நிறுத்தி வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கிற மாதிரியே இல்ல. இது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மக்கள் மேல சுத்தமா பயமே இல்லை அப்படிங்கறத வந்து மக்கள் வெளிப்படுத்துறாங்க. அதே மாதிரி நாங்க இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, இதே மாதிரிதான் 2024 தேர்தலுக்கு முன்னாடி விவசாயிகள் வந்து டெல்லி பார்டர்ல வந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடி போராடினாங்க. அது வந்து பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் யூபி அந்த மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள், வேறு சில
வேறு சில மாநிலங்கள்ல இருந்த நார்த்தன்ல, அதே மாரி சவுத்ல கேரளால இருந்த விவசாயிகள் உட்பட பல விவசாயிகள் வந்து அங்க கூடி போராடிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயிகள வந்து டெல்லிக்குள்ளேயும் அனுமதிக்கல. போராட்டத்த ஒடுக்கணும்னு சொல்லி முள்வேலி போட்டது, ட்ரோன் வச்சு கண்ணீர் புகை குண்டு போட்டது, அவங்க மேல அடக்குமுறை ஏவுனது, இது எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து பதிவு பண்றோம். எப்படிலாம் அடக்குமுறை ஏவுனாய்ங்க? 3 மாசத்துல எலக்ஷன் நடக்க இருந்துச்சு. பார்லிமெண்ட் எலக்ஷன் 24 தேர்தலுக்கு முன்னாடி. அப்பதான் இத்தன அடக்குமுறைகள் வந்து விவசாயிகள் மேல ஏறுறான். அப்ப விவசாயிகள் ஓட்டு நாடு பூரா விவசாயிகள் வந்து ஓட்டு போட மாட்டான். விவசாயிகளுக்கு எதிரா இவ்வளவு பெரிய அடக்குமுறை ஏவனான். ஆனா பிஜேபி அத பத்தி கவலையே இல்ல. அடக்குமுறை ஏவி விவசாயிகள வந்து அடக்குனாங்க, ஒடுக்குனாங்க. அந்த பார்டர விட்டு எப்படியோ கலைக்கணும்ன்ற முயற்சி தான் ஈடுபட்டாங்க. ஏன்னா, மக்களோட ஓட்ட நம்பி இவன் கிடையாது. மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்கள் ஓட்டு போட்டு தான் ஆட்சிக்கு போகணுன்ற அவசியமே இல்லாம போச்சு. எப்படி வேணா ஆட்சி நடத்தலாம். ரிசல்ட் வந்து அவன் செட் பண்றது தான் ரிசல்ட். மக்கள் வந்து எப்படி ஓட்டு போட்டாலும் நம்ம செட் பண்றது தான் ரிசல்ட்ன்ற அந்த நெனப்புல தான் ஆட்சி செய்றாங்களே ஒழிய, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் வந்து துளி கூட கிடையாது. அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்றோம். மக்களுக்கு வந்து தெளிவா புரியுது. இவிஎம் வேணாம், வாக்குச்சீட்டு முறையில பழைய முறையில வந்து நியாயமா தேர்தல் நடத்தணும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே கிட்டத்தட்ட வந்து வயசானவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் முறை. இது வாக்குச்சீட்டுல நீங்க தேர்தல் நடத்த சொல்றீங்களே, இதுதான் முறையே வந்து இதுதான். இப்ப நடத்துறது வந்து தேர்தலே கிடையாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து வயசானவங்கலாம் பெரும்பாலும் வந்து இத வந்து எல்லா ஊர்லயுமே சொல்றாங்க. இதுதான் முறை அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அதே மாரி வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த விஷயத்த நம்ம சொன்ன உடனே வந்து நெறைய பேர் வந்து கை குடுப்பாங்க. கைய முதல்ல குடுங்க. இப்ப குணா வந்து அந்த விஷயத்த சொன்னாலும் சரி, நான் வந்து அந்த விஷயத்த சொன்னாலும் சரி, முதல்ல கைய குடுங்க. இத நான் வந்து வரவேற்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கை குடுக்குறாங்க. அதே மாரி வந்து மக்கள் வந்து இன்னொன்னு என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா வந்து, இதுக்கு வந்து எங்க கூப்பிட்டாலும் நாங்க வந்து வரோம். இந்த விஷயத்துக்காக நீங்க வந்து எங்க கூப்பிட்டாலும் சொல்லுங்க. எந்த விஷயம் போராட்டம் பண்ணாலும் சரி, மாநாடு போட்டாலும் சரி, பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்து நாங்க வந்து வர்றோம் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து நம்ம போய் பிரச்சாரம் பண்ணுவோம், நம்ம போராட்டம் பண்ணுவோம். மக்கள் வந்து பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா நான் வர்றேன் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து மக்கள் வந்து முதல் முறையா இப்ப வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய இடங்கள்ல இது வந்து பெரும்பாலும் நாங்க போய் 6 மாவட்டத்துல வந்து இந்த டைம் வந்து பிரச்சாரம் பண்ணோம். 6 மாவட்டத்திலயுமே வந்து எல்லா ஊர்லயுமே, நகரத்திலயுமே சரி, கிராமத்திலயுமே சரி மக்கள் இந்த பாயிண்ட் வந்து சொல்றாங்க. இது வந்து சமுதாயம் வந்து முன்னேறிட்டு இருக்கு. சமுதாயம் வந்து மாற்றத்தை நோக்கி வருது அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா வந்து எங்களால புரிஞ்சுக்க முடியுது. கட்சிக்காரங்கள வந்து ஒவ்வொரு ஊர்லயும் பார்க்குறோம். ஆ நெறைய பேர் அத கரவேட்டி கட்டியே கட்டியிருப்பாங்க. ஏடிஎம்கே கரவேட்டி கட்டியிருப்பாங்க. அதே மாரி திமுக கரவேட்டி கட்டியிருப்பாங்க. இல்ல கட்சிக்காரங்க அவங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துவாங்க. அவங்க கடையில வந்து கேலண்டர் இருக்கும். திமுக சார்பான கேலண்டர் இருக்கும். இல்ல ஏடிஎம்கே சார்பான கேலண்டர் இருக்கும். பாமக சார்பான கேலண்டர் இருக்கும். அது நமக்கு தெரியும். அவங்க கட்சிக்காரங்க ஒரு கட்சி சார்பா தான் இருக்காங்கன்றது தெரியும். அவங்க கிட்ட பேசும்போது 0 ஓட்டு விஷயத்த வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பொதுவா மக்கள்ட்டயும் பேசுறோம். அவங்க கிட்ட குறிப்பா வந்து கேள்விகள் கேட்கிறோம். ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து 3 வார்டுல அந்த 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல 0 ஓட்டு விழுந்திருக்கு. அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த கேண்டிடேட் ஓட்டு போட்டிருப்பான். அந்த கேண்டிடேட் ஓட்ட காணான்றான். ஏடிஎம்கேக்கு ஒரு வார்டுல ஒத்த ஓட்டு கூட விழாம இருக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்காதுன்றதான் அவங்களோட பதிலா அது இருக்கும். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து எப்படி வேணாலும் வந்து கட்சிகள் வந்து வேற வேற மக்கள் வந்து மாறலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அந்த காலத்துல இருக்கக்கூடிய வயசானவங்கலாம் இன்னும் ரெட்டையில தான் போய் ஓட்டு குத்துவாங்க. அத வந்து மாத்த முடியாது. அவங்க இன்னும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுற ஆள்லாம் இருக்கிறாங்க. ரெட்டலைய தவிர வேற சின்னத்துக்கே ஓட்டு போடாத ஆள்லாம் இருக்கிறாங்க. எப்படி 0 வரும் அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. கருப்பாயூரணியில அந்த அரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டது, அவரு ரெட்டல இந்த விஷயம் 0 ஓட்டு இருக்குன்னு இது கட்சிக்காரங்க சொல்லவே மாட்றாய்ங்க. எங்களுக்கு இந்த விஷயம் வரவே இல்ல. நான் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், டிவி பார்க்குறேன். இந்த செய்தி வரவே இல்ல அப்படின்னு சொல்லி ஷாக்காகுறாங்க. எல்லாத்தையும் மறைக்கிறாய்ங்க அப்படிங்கிற உணர்வ வந்து வெளிப்படுத்துனாங்க. அதே மாரி எல்லா கட்சிக்கும் 0 ஓட்டு விழுந்திருக்கு. அதே மாரி காங்கிரஸ்க்கு கன்னியாகுமரி தான் வலுவா இருக்கிற மாவட்டம் தமிழ்நாட்டுல. அந்த மாவட்டத்துல காங்கிரஸ்க்கு 0 ஓட்டு விழுந்திருக்கு. அதே மாரி நாமக்கல்ல கம்யூனிஸ்டுக்கு 0 ஓட்டு விழுந்திருக்கு. இதெல்லாம் கேட்டா வந்து ஷாக் ஆகுறாங்க. எப்படி அப்ப எல்லாருமே வந்து கூட்டு கலவணையா இருக்காய்ங்க அப்படிங்கிறத கட்சிக்காரங்ககிட்டயும் சரி, ஜெனரலா பப்ளிக் கிட்டயும் அத வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ராங்கா வந்து இல்ல எல்லாருமே ஒண்ணா இருக்காய்ங்க அப்படிங்கிற அந்த புரிதல் வருது. ஏன்னா மீடியால வந்து ஒரு சண்டை போட்டுட்டு இருக்கான். பிஜேபி வேற, காங்கிரஸ் வேற, கம்யூனிஸ்ட் வேற. பிஜேபி வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தீவிரமா எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா களத்துல வந்து இந்த இந்த பாயிண்ட்லாம் சொல்லும்போது என்ன புரியுதுன்னா, இல்ல மேல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்காய்ங்க. திமுக, அதிமுக உட்பட எல்லா கட்சிக்காரங்களும் வந்து இந்த 0 ஓட்டு விஷயம்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. மறைக்கிறாய்ங்க, முறைகேடு பண்றாங்க, எல்லா கட்சியும் காலி பண்றாய்ங்க. பிஜேபின்ற ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கும். வேற எந்த கட்சியும் இருக்காது அப்படிங்கிற கருத்த வந்து பதிவு பண்றோம். அத வந்து எல்லாரும் உள்வாங்கிக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா வந்து நம்மளோட மூவ்மெண்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் இப்ப ஸ்டூடண்ட் லைஃப்ல இருந்து வெளியில வந்து இருக்கக்கூடிய யூத்ஸ் கிட்டயும் வந்து சில விஷயங்கள் ஏன்னா வந்து நெறைய இடத்துல பார்க்குறோம். இப்ப ஈவினிங் டைம் போறோம்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். நாங்க திருச்சியில பார்த்தோம். அதே மாரி புதுக்கோட்டையிலயும் வந்து பார்த்தோம். மதுரையில நேத்துலாம் வந்து டவுன் ஹால் ரோடு, மீனாட்சி பஜார் அங்கலாம் போனோம். அங்க வந்து ஃபுல்லா மொபைலு, அதே மாரி அந்த ப்ராஜெக்ட் செய்ற இடம். ஃபுல்லா வந்து பசங்க தான் வருவாங்க நெறையா. அங்க வந்து நெறைய பசங்க கிட்ட பேச முடிஞ்சது. அங்க வந்து முக்கியமா என்ன கேள்வி எழுப்புறோம்னா, இப்ப வந்து லட்சக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் காலேஜ் முடிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறத பத்தி எவனுமே யோசிக்கிறது இல்ல.
காரணம் என்னன்னா, நம்ம ஓட்ட நம்பி தான் இவன் ஆட்சிக்கு வரணுன்ற அவசியம் இல்லாம போச்சு. ஏன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தணும், இளைஞர்களோட வாக்குகள நம்ம பெறணும். புதிய வாக்காளர்களோட வாக்குகள பெற்றா தான் நம்ம வந்து ஆட்சியில தொடர முடியும் அப்படிங்கிற எண்ணம்லாம் ஆட்சியாளர்களுக்கு இல்ல. எப்படி வேணா ஆட்சி நடத்தலாம். ரிசல்ட் அவன் யாருக்கு போட்டாலும் நம்ம தான் செட் பண்றது தான் ரிசல்ட்ன்னு நெனைக்கிறாய்ங்க. அதனால தான் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறத பத்தி எதுவும் சிந்தனை இல்ல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாரி டெக்னாலஜிக்கலா வந்து நெறைய முறைகேடு பண்ண முடியும். தொழில்நுட்ப ரீதியா வந்து முறைகேடுகள் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம். ஒரு மாடல் இவிஎம் வந்து செஞ்சிருக்கோம். அதுல வந்து நியாயமாவும் தேர்தல் நடத்தலாம். ஒரு சின்னத்துக்கு நீங்க யாரோ ஒருத்தருக்கு போய் நீங்க பிடிச்ச ஆளுக்கு ஓட்டு போடுவீங்க. ஆனா அந்த சின்னத்துக்கு இருக்கிற ஓட்ட வேற சின்னத்துக்கு வந்து மாத்த முடியும். அவன் யாருக்கு நினைக்கிறானோ அவனுக்கு மாத்திக்கலாம். அதையும் பண்ண முடியும். அத வந்து ஒரு மாடல் இவிஎம் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கோம். அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட பதிவு பண்றோம். அதே மாரி நம்மளோட வெப்சைட் சொல்லி, அந்த வெப்சைட்ல ஆதாரங்கள்ன்ற மெனு இருக்கும். அதுல போனீங்கன்னா அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அது இல்லாம தமிழ்நாட்டுல எப்படிலாம் ஓட்ட திருடி இருக்காய்ங்க, இந்தியா லெவல்ல எப்படிலாம் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் அங்க குடுத்துருக்கிறோம். அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்றோம். அவங்களுமே வந்து ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு, மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம வரி குடுக்குறது மட்டும் இல்லாம, வங்கிகள் மூலமா இப்ப வந்து 25,00,000 கோடி வந்து கார்ப்பரேட்டுக்கு வாராக்கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியிலயும் தள்ளுபடி பண்ணியிருக்கான். ஆனா அத விட பல மடங்கு அதிகம் இது. அப்ப இதுக்கு மட்டும் எங்க இருந்து பணம் வருது? கடன் வாங்குறான். அம்பானி, அதானிக்குலாம் எதுவும் சொத்தே கிடையாதா? அவங்க கடன் வந்து திருப்பி வசூலே பண்ண முடியாதா? ஆனா வசூல் பண்ண முடியாதா? அவனால கடன் கட்ட முடியாதுன்னு சொல்லி, அத வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. ரைட் ஆஃப் பண்றாங்க. அத திருப்பி வசூல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வசூலே பண்ண மாட்றாங்க. அதனால அத வந்து வசூல் பண்ணணும். அந்த வசூல் பண்ண பணத்த வச்சு இந்தியால வந்து பெரிய அளவுல தொழில்களை ஏற்படுத்தலாம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஃபுல்லா வந்து எப்படி மீடியா வச்சு பிரைன் வாஷ் பண்றான். இப்ப அந்த காலத்துலலாம் வந்து வாக்கு சீட்ல வந்து நீங்க தேர்தல் நடந்தத பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் வந்து போய் வந்து குத்தி வந்து பாக்ஸ்ல வந்து பேப்பர வந்து போட்டிருப்பீங்க. சீல் பண்ணி பாக்ஸ்ல போட்டிருப்பீங்க. இப்ப அந்த தேர்தல் நடந்தப்ப எப்ப ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, மக்கள் வந்து அத தான் நாங்க எலக்ஷன் நடந்த உடனே எண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எண்ண ஆரம்பிச்சு 2 நாள், 3 நாள், 1 வாரத்துக்குள்ள ரிசல்ட் வந்துரும். இப்பதான் வந்து பெட்டிய வந்து எலக்ஷன் வந்து இவிஎம்ல நடத்துறான். டெக்னாலஜின்னு சொல்றான். 1 மாசம் கொண்டு போய் பெட்டி வச்சுக்கிட்டு, ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டே சொல்றான் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அப்ப ஏன் 1 மாசம் வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் வந்து பல இடங்கள்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த 1 மாசம் வச்சுட்டு, தினமும் டிவில ஒரு 4 பேர் உட்காந்துப்பாய்ங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனல்லயும் உட்காந்துக்கிட்டு மண்டைய கழுவுவான். இந்த கட்சிக்கு வந்து இவ்ளோ ஓட்டு வரும். இந்த தொகுதியில இவன் தான் ஜெயிப்பான். இந்த தடவை இவன் தான் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லி, வெவ்வேறு ஆங்கிள்ல உட்காந்து மேல இருந்து அவங்க செட் பண்ண அஜெண்டாக்கு ஏத்த மாரி ரிசல்ட் எப்படி குடுக்கணும்னு முடிவு பண்றானோ, அதுக்கு ஏத்த மாரி உட்காந்து மண்டைய கழுவுவாய்ங்க மக்கள. அந்த 1 மாசமும் அதுதான் நடக்கும். மக்கள் வந்து சில இடங்கள்ல வந்து சில கேள்விகள் வந்து கேட்கறாங்க. என்ன அப்படின்னா வந்து, இப்ப காங்கிரஸ் கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சியோ, இது மாரி வந்து கட்சிகள் வந்து இப்ப பிஜேபி வந்து இவ்ளோ தூரம் ஃப்ராடுத்தனம் பண்றான், வெளிப்படையா தெரியுது. வடநாட்டுலலாம் பெரிய கொந்தளிப்பா இருக்கு. இதெல்லாம் நியூஸ்ல நாங்க பார்க்குறோம். எல்லாமே வந்து தெரியுது. தமிழ்நாடு வரைக்கும் திருடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து வெளியில வருது. ஆனா வந்து எந்த கட்சியுமே ஏன் போராட மாட்றாங்க? அவங்க கட்சி ஓட்டு தானே திருடு போகுது. அவன் தானே தோத்து போறான். ஏன் வந்து போராட மாட்றாங்கன்னு புரியல அப்படிங்கிற உணர்வு வந்து சிலர் வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்ப இவிஎம் மிஷின் வந்து நம்ம வந்து நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். வாக்குச்சீட்டு முறை தான் வரணும். இவிஎம் மிஷினை வந்து நம்மளால ஒழிச்சிட முடியுமா, ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. அதுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்ம பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல வந்து இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்து இவிஎம்ல தான் தேர்தல் நடந்திருக்கு. 2018 தேர்தல் வந்து இவிஎம்ல நடந்துச்சு. அங்க வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்து இவிஎம்க்கு எதிரா பெரிய மக்கள் புரட்சி மாதிரி நடந்து இவிஎம் தடை பண்ண வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான வேலை பார்த்தது யாருன்னா, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லி அங்க இருக்க பிரதான எதிர்க்கட்சி பிஎன்பி பிரதான எதிர்க்கட்சி தான் வந்து மக்களை கிளப்பி விட்டது. அவன் வந்து மக்களுக்கு ஃபுல்லா அவேர்னஸ் கொடுத்து ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில இவிஎம்க்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி இவிஎம் வந்து அங்க காலி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப என்ன பண்றான்னா, அந்த தலைமை தேர்தல் அதிகாரியில இருந்து எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. போன மாசம் 22ஆம் தேதி வந்து அங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது இல்லாம ஒரு 19 பேர் மேல கேஸ் கொடுத்து 19 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முறைகேடா யாரெல்லாம் தேர்தல் நடத்தினானோ, இப்ப இங்க மோடிக்கு முட்டு கொடுத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் முறைகேடா ஒரு தேர்தல் நடத்திட்டு இருக்காங்கல்ல, இதே மாதிரி பங்களாதேஷ்ல 2018 தேர்தல் யாரெல்லாம் முறைகேடா நடத்தினானோ அவனை பூரா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. அதே மாதிரி 1ஆம் தேதி, இப்போ ஜூலை 1ஆம் தேதி அந்த அரெஸ்ட் பண்ண அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து கோர்ட்ல வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆமா, நாங்க இவிஎம் வச்சு முறைகேடு பண்ணி தான் ஷேக் ஹசீனா வந்து 2018 ஜெயிக்க வச்சோம். அந்த முறைகேடுக்கு நாங்களாம் தான் துணை போனோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க உண்மையை. அதுவும் அந்த ஒரு பெரிய விவாதமா ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து வெஸ்ட் பெங்கால் ஒட்டி தான் வந்து பெங்காலி மொழி பேசக்கூடிய வெஸ்ட் பெங்கால் இருக்கு. பங்களாதேஷ் ஒட்டி தான் இருக்கு. அங்கேயும் அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப தமிழ்நாடுக்கு 26ல தேர்தல் நடக்கும் போது, அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அங்கேயும் வந்து 26 தேர்தல் நடக்கும் போது, அங்க அது ஒரு பெரிய விவாதமா நடந்துகிட்டு இருக்கு.
நாங்க வந்து மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இவிஎம் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி பிஎன்பி முக்கிய எதிர்க்கட்சி. இப்ப நம்ம நாட்டுல காங்கிரஸ் வந்து முக்கிய எதிர்க்கட்சி மாரி, அங்க வந்து பிஎன்பி முக்கிய எதிர்க்கட்சி. அவன் வந்து நான் எலக்ஷன்லயே வந்து கன்டெஸ்ட் பண்ண மாட்டேன். இவிஎம்ல தேர்தல் நடத்தினா நான் எலக்ஷன புறக்கணிப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா வந்து முடிவெடுத்து, மக்களும் எதிர்க்கட்சியும் முடிவெடுத்து இவிஎம்ம தூக்கி போட்டாங்க. அதே மாரி ஷேக் ஆமா. ஹசீனா அந்த நாட்டோட பிரதமர வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு காரணமா அந்த ஒரு நாட்ட விட்டே ஓடிருச்சு. நாட்ட விட்டு ஓடி இந்தியால தான் வந்து தஞ்சம் புகுந்து, இந்தியா தான் அடைக்கலம் குடுத்து வச்சிருக்காங்க. அந்த நாட்டுல இருந்து மக்கள் வந்து துரத்தி அடிச்ச அந்த நாட்டு பிரதமர ஷேக் ஹசீனா வந்து நம்ம நாட்டுல தான் வந்து தஞ்சம் புகுந்து இங்க தான் வந்து அந்த அம்மா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பங்களாதேஷ்லாம். நம்ம அதே நாட்டுல அதே வந்து நம்ம இப்ப இந்த பிரச்சாரத்தப்ப நடுவுல ஒருத்தர் வந்து அதையே சொல்றாரு நம்மகிட்ட. இங்க இருக்க எதிர்க்கட்சி பூரா வந்து, நாங்க எலக்ஷன்ல வந்து கன்டெஸ்ட் பண்ண மாட்டோம். இவிஎம்ல நடத்துனா நாங்க கன்டெஸ்ட் பண்ண மாட்டோம். வாக்குச்சீட்டுல நடத்துன்னு சொல்லி நின்னா, ஒரு கட்சி மட்டும் என்ன போட்டி போடுவானா? அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஒரு கட்சி மட்டும் போட்டு அண்ணன் போஸ்டா அவன் மட்டும் ஜெயிச்சா மக்கள் ஏத்துப்பாங்களா? எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு சொல்லி, பங்களாதேஷ்ல என்ன நடந்ததோ, அத அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சு நம்ம கிட்ட சொல்றாரு. அவருக்கு அவருக்கு ஆக்சுவலா பங்களாதேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. பங்களாதேஷ்ல இப்படி நடந்திருக்குங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் தான் நம்ம தான் சொன்னோம். ஆனா அவர் வந்து யோசிச்சு, இப்ப எனக்கு வந்து பேலட் முறை தான் வேணும். எனக்கு வாக்குச்சீட்டுல வந்து எனக்கு தேர்தல் வந்து நடத்தணும். இவிஎம் வேணாம்னு சொல்லி எல்லா கட்சியும் முடிவு பண்ணி தேர்தல வந்து ஒரு தேர்தல் புறக்கணிக்கட்டுமே. புறக்கணிச்சா எவ்வளோ பெரிய விஷயமா மாறும் அது. கண்டிப்பா வந்து இவிஎம் ஒழிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பங்களாதேஷ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். இதை தான் நான் யோசிச்சிருக்கேன் நானு. இதை நான் யோசிப்பேன் நானு. இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்றாரு. இந்த விஷயத்த வந்து மக்கள்கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா சொல்லி கண்டிப்பா வந்து நம்ம நாட்டிலேயே வந்து மக்கள் வந்து முடிவெடுத்தா கண்டிப்பா வந்து பண்ண முடியும். எதிர்க்கட்சிகள் வந்து இங்க வந்து எல்லாம் கூட்டு களவாணித்தனம் பண்ணவனா இருந்தா கூட, மக்கள் வந்து முடிவெடுத்தா கண்டிப்பா வந்து அந்த நாட்டு பிரதமர துரத்தி அடிச்சிருக்காங்களே, அப்ப நம்ம நாட்டிலேயே அது மாரி கொண்டு வர முடியும். அதே அதுக்கு வந்து முக்கியமா ஒரு தேவை வந்து ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறது தான் கடைசியா நாங்க சொல்றது. ஏன்னா எந்த கட்சியும் இல்ல. எந்த கட்சியும் நம்பி பயன் இல்ல. டெல்லியில போய் பார்த்துருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். டெல்லியில போய் எல்லா எதிர்க்கட்சிகளையும் நேர்ல பார்த்துருக்கிறோம். சென்னையில எல்லா கட்சி தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய முக்கியமான எல்லா கட்சிகளையும் நேர்ல பார்த்துருக்கோம். அவங்க தலைவர்களோட பேசியிருக்கோம். நம்ம கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படிலாம் இந்த முறைகேடு நடக்குது நம்ம கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட உத்தரவாதம் கொடுப்பாங்க. ஆனா என்ன நடக்கும்னா, அதுக்கப்புறம் அவன் ரொட்டீன் அரசியல் உள்ள போயிடுவான். பிஜேபி ஒரு அஜெண்டா செட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அஜெண்டா பின்னாடி எல்லா கட்சியும் ஓடுவாங்க. மக்கள் வந்து பெரிய அளவுல கொந்தளிப்பு வருது. ஒரு எலெக்ஷன் முடிவு வந்து மக்கள் ஏத்துக்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல. இப்ப மகாராஷ்டிரா தேர்தல்லாம் அப்படிதான். ஹரியானா தேர்தல் ரிசல்ட் வந்தப்ப அப்படிதான் இருந்துச்சு. அப்ப மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யாராவது ஒருத்தன் வந்து பேட்டி கொடுப்பான். முக்கியமா காங்கிரஸ். நாங்க வந்து இவிஎம்க்கு எதிராக பெருசா போராட்டம் நடத்த போறோம். மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அப்புறம் அப்படிதான் அறிவிச்சாங்க. பாரத் ஜோடோ யாத்ரா மாதிரி ராகுல் காந்தி நாடு பூரா நடக்க போறாரு இவிஎம்க்கு எதிராக அப்படின்னு அறிவிச்சாங்க. 6 மாசம் 7 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே காணும். இப்ப திருப்பி 6 மாசம் கழிச்சு என்ன நடக்குது? திருப்பி மக்கள் மத்தியில பீகார் எலெக்ஷன் ஒட்டி நம்ம பீகார்லாம் போயிட்டு வர்றோம். அங்க வந்து பெரிய விவாதம் கிளம்புது. அப்ப ராகுல் காந்தி வச்சு என்ன பேச வைக்கிறாங்கன்னா, மகாராஷ்டிரால இப்படிலாம் முறைகேடு நடந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கை. அந்த அறிக்கையை விட்டதோட சரி, அதுக்கப்புறம் ராகுல் காந்தி வாயை திறக்கல. அப்ப என்ன நடக்குதுன்னா, மக்களை வந்து முட்டாளாக்குறதுக்காக அப்பப்ப அறிக்கை விடுறதோட எதிர்க்கட்சிகள் நின்றுக்கிறாங்க. அதனால இவிஎம் காலி பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு வேணும். அந்த அமைப்பை உருவாக்குற வேலையை தான் நம்ம பண்றோம் அப்படிங்கறத வந்து ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாவே வந்து மக்கள்கிட்ட வந்து டிபேட் வந்து நம்ம வந்து பேசுறோம். மக்கள் வந்து பேசுறாங்க. ஃபுல்லா வந்து நம்ம வந்து பேச பேச வந்து மக்கள் வந்து அவங்க மனசுல என்ன இருக்கோ எல்லா விஷயத்தையுமே வந்து வெளிப்படையா பேசுறாங்க. நம்ம சொல்ற கருத்தை வந்து அவங்க வந்து ஃபுல்லா வந்து ஏத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுமே வந்து சொல்றாங்க. இது வந்து என்ன நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ஒரு கட்சியை வந்து நம்ம உருவாக்கிட முடியும். மக்களுக்காக பேசுறதுக்கு போராடுறதுக்கு ஒரு கட்சி கிடையாது. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஃபுல்லா வந்து மக்களை கொள்ளையடிக்கிறதுக்குலாம் நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா வந்து மக்களுக்காக பேசுறதுக்கோ போராடுறதுக்கோ யாருமே இல்ல. அதனாலதான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து நாட்டுல நடக்குது. அடிச்சே கொள்றாங்க, சுட்டு கொள்றாங்க. யாருமே கேட்கறதுக்கு நாதி எல்லாம் போயிருச்சு. அதனால நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்து கேட்கணும். நம்மளே மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து நம்ம கொடுக்குறோம். மக்கள் வந்து அதுக்கு வந்து மாற்றத்துக்கு வந்து தயாரா இருக்காங்க. அதுக்கு வந்து மக்கள் வந்து முன்னாடி வராங்க அப்படிங்கறத நாங்க வந்து பார்க்க முடியுது. கண்டிப்பா வந்து உருவாக்கிடுவோம். கண்டிப்பா வந்து ஒரு கட்சி வந்து உருவாக்கிடுவோம்.